ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம திருக்குறள பத்தி பார்க்கலாம். தமிழ பொறுத்தவரைக்கும் திருக்குறளுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதிலிருந்து 8 to 9 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். இது ஒரு மேஜரான டாபிக் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் தமிழில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இந்த டாப்பிக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். நானு என்னோடது தமிழில் தான் மார்க் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுலலாம் மார்க் போகுது அப்படின்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணும்போது திருக்குறள்லேருந்து நம்ம கொஞ்சம் மார்க் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு இந்த திருக்குறளை பிச்சு பிச்சு போட்டுருவாங்கள்ல, அதை சரியான ஆர்டரில் எழுத சொல்லி, அது எப்பவுமே நான் கரெக்டாக எழுதுனது கிடையாது. அதில் மிஸ்ஸிங் வேர்ட்ஸாக இருந்ததுனாலும் அதுவும் என்னால் எழுத முடியல. அணி அப்படிங்கிற மாதிரி நிறையா அதுக்கு திருக்குறள்லேயே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திருக்குறளில் ஒரு 8 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, திருக்குறளில் நம்ம ஃபெமிலியராக இருந்தோம்னா திருக்குறள் 8 கொஷின்ஸும் நம்ம கைக்குள்ளே இருக்குமில்ல. ஸோ அப்போனா நம்ம தமிழ் போகுது அப்படின்னா திருக்குறளுக்கு நம்ம வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம சைடில் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் திருக்குறளை வந்து இப்போ என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதை கம் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நான் என்னால் என்ன எஃபெக்ட் போட முடியுமோ அதை நான் யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதில் திருக்குறள்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் என்ன திருக்குறளில் வந்து கொஷின்ஸ் எப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற அணி தான் கேட்குறாங்க அப்படின்னா, அணி ஃபுல்லாகவே எழுதவே ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ளஸ் ஓல்டு புக் 2யும் கம்பேர் பண்ணால் 2 புக்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 18 புக்ஸில் வந்து 108 அதிகாரம் இருக்கும். 108 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் 10 குறள் இருக்கலாம், 8 குறள், 4 குறள், 3 குறள் எப்படி இருக்கும். 10னா நேரத்துலேயும் 10 இருக்குன்னு சொல்ல முடியாது. லோயர் கிளாஸில் கம்மியாக இருக்கலாம், ஹையர் கிளாஸில் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி அதில் 108 அதிகாரத்தில் 204 குறள் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக தாங்க, கன்ஃபார்மாக சொல்லலை நான். நான் எழுதுனதை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி இப்போ சொல்கிறேன். ஒரு 204க்கு மேலேயும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரு 204 to 205 இருக்குதுக்கு குறள் மட்டும். அப்போ எல்லா குறளையுமே படிக்கணும். அப்படி படித்து மனப்பாடம் பண்ணோம்னா தான் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணுற கொஷின்ஸ் வந்து நம்ம எழுத முடியும். எல்லா கொஷின் பண்ண முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை தான். ஸோ அதனால் அதை டச்சில் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் அதை வந்து நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதி இல்லை பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கோங்க. அதை நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour அதுக்கு திருக்குறளுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குறள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. நான் அப்படி தான் நினச்சி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, டிஎன்பிசியிலேருந்து நான் ரியலைஸ் பண்ணது அனலைஸ் பண்ணி வச்சு இதை எழுதியிருக்கேன். இதில் மிஸ் ஆகிறதும் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அணி, அப்புறம் குறள் கொடுத்து அதோட பொருள், அப்புறம் குறளில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து அதோட மீனிங் என்னென்னு கேட்குறது, இலக்கண குறிப்பு, எதுகை மோனை, இந்த குறள் வந்து எந்த தலைப்பு அதிகாரத்திலேருந்து வந்திருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது திருக்குறளை மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதை கரெக்டான ஆர்டரில் வந்து எழுதுறது. அப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு அதில் திருக்குறள்லேயே ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் ஆயிருந்தால் மிஸ்ஸிங் வேர்ட்ஸு. அப்புறம் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் திருக்குறளை பற்றி மற்ற ஆத்தர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மேற்கோள்கள், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. இதுதான் ரிப்பீட்டடாக திருக்குறள்லேருந்து வர்ற கொஷின்ஸு. இதிலிருந்து தான் அந்த 8 கொஷின்ஸும் வருது. அப்போ நமக்கு வந்து இதில் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது வந்து ரீஅரேஞ்சிங்கு, மிஸ்ஸிங் வேர்ட்ஸு, அந்த தலைப்பு அதிகாரம் கூட ஒவ்வொரு குறளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு குறளில் அதிகாரமே எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது நம்ம சரியான ப்ராக்டிஸ் இல்லாததான் காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் அணியும் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த டைம் அணியை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா, எத்தனை தான் திருக்குறள் அந்த 204 திருக்குறள் தானே இருக்குது. அதில் எத்தனை தான் அணி கொடுத்த திருக்குறள் புக்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் எழுதவே ஆரம்பிச்சிட்டேன். தனியாகவே நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அணியெல்லாம்.
அப்புறம் அந்த திருக்குறள நான் சொன்ன மாரி டெய்லி ப்ராக்டிஸில அத நம்ம டெய்லி ஒரு 5 குறள் இல்லைன்னா 10 குறள் திருப்ப திருப்ப அத கண்ணுலயாவது பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தோம்னா மெமரி ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு அந்த ஆர்டர் வைஸ் கனெக்ட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கூட அங்க ஆப்ஷன்ல வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் அத குறள்ல டெய்லியுமே 5 டூ 10 குறளாவது இருக்கணும் அப்படிங்கிறத டெய்லியுமே அத பார்த்துட்டு வந்துட்டோம்னா, கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அந்த 4 ஆப்ஷன்ல. நம்ம எப்பவுமே ஆப்ஷன பார்த்து தாங்க கன்ஃப்யூஸ் ஆகுறோம். நமக்கு 3 ஆப்ஷன் டெலீட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா பரவால்ல. 3மே இல்ல அப்டின்னா, நமக்கு 4 ஆப்ஷன்ல அந்த ஏதாவது 2 அப்படிங்கிற வந்து ஆசிலேஷன்ல நின்னு தாங்க போயிருது. அதனால இந்த டைம் 3 ஆப்ஷன் டெலீட் பண்ணியே ஆகணும். இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி இருந்தோம்னா மட்டும் தான் நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ திருக்குறள வந்து இந்த மாரி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி, நீங்க இதில எது வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து, அத வந்து நீங்க அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத வந்து நீங்க எப்படிலாம் அ கம் பண்ணி அத ரெக்டிஃபை பண்ண முடியும்னு பாருங்க. ம் இதுதான் நான் திருக்குறளுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அ கம் யோசிச்சு நம்ம அந்த ஐடியாவ ஃபாலோ பண்றேன். உங்களுக்கும் ஈஸியா இருந்துச்சு. இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இதையே ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப தான் அப்படியே படிக்க அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆஃப் பண்றேன். இப்போ வந்து சாம்பிள் பேஜஸ் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாரி நீங்களும் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் இத சொன்னேன். நீங்களும் எடுத்து பாருங்க. திருக்குறள் நம்ம இந்த டைம் நெக்ஸ்ட் குரூப் 4ல அடிக்கிறோம். அந்த 8 கொஸ்டின்ஸும் நம்மளது தான். இதில நம்மகிட்டருந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. அ இந்த மாரி நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா தான், நம்ம வந்து தமிழ்ல ஒரு 95 வாங்கணும். 95 ஸ்கோர் பண்ணுனா மட்டுமே நமக்கு போஸ்டிங்குங்க. அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம படிக்கிற ஒவ்வொன்னுமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிற மாரி எதுல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எதுல வந்து அதிக கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிற மாரி. அப்புட்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாரி தான் இதுவும் திருக்குறள். இந்த பாருங்க சேம்பல் பேஜஸ்ன்னு வந்து எனக்கு எழுதிட்டுருக்கேன். இந்த மாரி எழுதி வச்சு படிங்க. ஈஸியா இருக்கும். ஓகே. Thank you friends. Bye bye. See you in next video. Please subscribe my channel for more videos. Thank you all.